காலை வணக்கம். அடிக்கடி பிரச்சனைக்கு வர்றது என்னென்னா, இந்த இன்ஜெக்ஷன் டிகிரி வாங்கிட்ட பிறகு அதை எக்ஸிக்யூஷன் போடும்போது அவங்க இல்லை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு நாட் டு டிஸ்டர்ப் பொசஷன் இருக்கும், பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஸோ இபியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஆனால் சப்சிக்வெண்ட்டாக மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக போடுற மனு ரெஜூடிகேட்டாக அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. 147 ஆர்டிக்கல் லிமிட்டேஷன் இருக்குது. அப்படிலாம் 136 இருக்குது லிமிட்டேஷன் ஆக்டுன்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு இது இப்போ அப்பப்போ நீதிமன்றங்களில் வெவ்வேறு தீர்ப்புகள் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ இறுதியாக உச்ச நீதிமன்றம் 16/5/2025 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2872 சரஸ்வதி தேவி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் சந்தோஷ் சிங். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 136 இருக்குல்ல, அதில் லிமிட்டேஷன் 12 இயர்ஸ் போட்டிருந்தாலும் ப்ரொவிஷோவில் என்ன சொல்லுதுன்னா, பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் பெர்பெக்சுவல் இன்ஜெக்ஷனாக இருந்தால் எப்பொழுதெல்லாம் அந்த உத்தரவு மீறப்படுகிறதோ அப்போதெல்லாம் எல்லாரும் அதை இபி 3வது இபி 4வது இபி கூட போடலான்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ என்னன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் எர்லியர் இபியில் எக்ஸிக்யூஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் சப்சிக்வெண்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருடைய வாரிசுகளோ அதே மாதிரி டிகிரி ஹோல்டர் வாரிசுகளோ இந்த வழக்கில் சம்மந்தப்படும் போது டிகிரி ஹோல்டர் வாரிசுகள் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் வாரிசுகள் மேலே புதுசாக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடலாம். அது நாட் பார்ட் பை லெஜூடிகேட்டான்னு சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை கீழமை நீதிமன்ற உத்தரவை ரத்து செஞ்சு வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். மிகவும் முழுமையான நல்ல வழக்கு, அண்டர்ஸ்டாண்டபிள் ஜட்ஜ்மெண்ட். பெஸ்ட் விஷஸ்.